அனைவருக்கும் காலை வணக்கம். இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, அயலானை கண்டுகொள்வோம் என்ற சிந்தனையில் இன்று சிந்திக்க அழைக்கின்றது. ஒரு முறை பேரறிஞர் அண்ணா தேர்தல் நடந்து கொண்டிருந்த காலத்தில், தேர்தலுடைய பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு உதவியாக அவரோடு சேர்ந்து ஓட்டுகளை கேட்கறதுக்காக என்எஸ் கிருஷ்ணனும் போனாராம். அப்ப எல்லாரும் என்எஸ் கிருஷ்ணன், பேரறிஞர் அண்ணா இவரெல்லாம் சேர்ந்து அவருடைய கட்சிக்காக, பேரறிஞர் அண்ணாவுடைய கட்சிக்காக ஓட்டு கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவருக்கு எதிராக இருந்து போட்டியிடுறது ஒரு சிறந்த மருத்துவர். அவர் நல்லவர். எல்லா எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அது எல்லாத்தையும் சீக்கிரமா குணமாக்கி அந்த உயிரை காப்பாத்தி கொடுக்கற அளவுக்கு சிறந்த மருத்துவரா அவர் ஒரு மிகப்பெரிய கலைவாணருடைய விருதையும் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு முறை பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும் போது என்எஸ் கிருஷ்ணன் இப்படியா ஒரு கூட்டத்துல சொல்றாரு, ஐயா சாமிங்களா, எங்களுக்கு எதிராக போட்டியிடுற அந்த மருத்துவர் ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு நீங்க ஓட்டு போடுறது தகுந்ததுதான், இல்லன்னு நான் சொல்லல. அவர் நேத்து கூட பாத்தீங்கன்னா 2 உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த 2 நோயாளிகளை உயிரை காப்பாத்திட்டு தான் திரும்பி பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறார். அப்ப இப்படி 2 உயிரை காப்பாத்திட்டு இந்த இதுல போட்டியிடும் போது 2 உயிரை காப்பாத்தி இருக்கிறாரு, திரும்பி இந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. ஒரு வேளை இவர் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் பாராளுமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா இவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த உயிர்களை யார் காப்பாத்துவா? அப்ப இந்த மருத்துவர் இந்த இந்த தேர்தல்ல போட்டியிட்டு இதுல ஜெயிக்கிறது முக்கியமா, இல்ல அவரு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நோயாளிகளை பாக்குறது முக்கியமா? நீங்களே சிந்திச்சு செயல்படுங்க. இப்ப எங்க அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்காக உழைப்பார், அவர் நல்லவர், அவர் சிறந்த மனுஷன், ஏழை எளிய மக்களுக்காக போராடக்கூடியவர். அவர் வேற எந்த ஒரு இதுவும் இல்ல, இந்த நாட்டு மக்கள் தான் அவருடைய குறிக்கோள். அந்த நாட்டு மக்களை எப்படியாவது நல்ல வழி கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கறது தான் பேரறிஞர் அண்ணாவுக்கு வேலை. ஆனா மருத்துவருக்கு அப்படி இல்ல, அப்படியும் ஒரு வேலை இருக்கு, இப்படியும் ஒரு வேலை இருக்கு. ஆனா இந்த பதவியில ஏறதை விட அவர் பல நோயாளிகளோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாராம். ஆம், இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவனில் அயலானை கண்டு கொள்வோம். இருக்கக்கூடிய மத்த மனுஷன்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மனுஷன்கிட்ட அயலான பார்ப்போம், ஆண்டவனை பார்ப்போம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நற்செய்தி. எந்த இறைவாக்கினருக்கும் சொந்த இடத்துல மதிப்புள்ள அப்படின்னு இன்னைக்கு நற்செய்தியில கடவுள் சொல்றாரு. ஆக நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, நம்ம கூட வாழக்கூடிய மனிதர்கள்ட்ட ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்கள்ட்டையும் கடவுள் செயல்படுறாரு. அது எப்படி, எந்த விதத்துல நம்ம சிந்திச்சோம்னா அது நம்மளுக்கே தெரியும். சிந்தித்து செயல்பட்டு தவக்காலத்தில் நம் அருகில் இருப்பவர்களிடமும் ஆண்டவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.